டியூஸ்டே மார்னிங் எப்பவும் போல் வந்து டியூஸ்டே அப்படியாவே நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்கும். எல்லாமே க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு பூஜை ரூம் எல்லாமே வந்து இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். மண்டே க்ளீன் பண்ண முடியல, நிறைய வேலை இருந்ததால். சூரியன் வந்து காலையே வந்து சூரியனில் மூஞ்சில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கோலம் வந்து சிம்பிளாக வந்து ஒரு லோட்டஸ் போட்டு ட்ரையாங்கிள் வச்சு ஒரு கோலம் போட்டாச்சு. புள்ளியெல்லாம் வச்சு போடல, நார்மல் கோலம் தான் போட்டிருக்கேன். மார்னிங் வந்து தக்காளி தொக்கு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சன் வந்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய், அது கூடவே வந்து கடுகு, சோம்பு, சீரகம், பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரதால கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் வாங்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சில்வர் அப்படி தான் திங்ஸ் இருக்கும். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லி ஹூட் டைப்பில், அதான் ப்ளைவுட் இல்லை வுட் டைப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக வந்து வாங்கி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குங்க. மார்னிங் வந்து கிச்சன் எப்போவுமே எப்படி சொல்கிறது அப்படின்னா வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நைட்டே வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுவேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி போட்டு நல்லா வதக்குங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குங்க. வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி ஸ்மெல்லாம் போன பிறகு தக்காளி ஆட் பண்ணிங்க. தக்காளி ஆட் பண்ணோடனே ஒருத்தவங்க வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். வெங்காயம் தக்காளி தொக்கு அப்படின்னாவே வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து தக்காளி தாங்க. தக்காளி வந்து நிறைய போடணும். தக்காளி தொக்கு செஞ்சால் வந்து நிறைய பழுத்த தக்காளி போடுங்க, ரொம்ப காயாக யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்லா பழுத்த தக்காளி போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி சொல்கிறது வந்து கொஞ்சம் கலர் வந்து மஞ்சத்தூள் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப போடாதீங்க, ஸ்மெல் வரும். நான்வெஜ் தான் செஞ்சால் மட்டும் மஞ்சத்தூள் அதிகமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கேஸை சிம்மில் வச்சாச்சு. ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. கூட இப்போ நம்ம வந்து தேவையான அளவு மிளகாய் தூள், பெப்பர் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி அதிகமாக பெப்பர் ஆட் பண்ண மாட்டேன், மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணிட்டுருந்தேன். நிறைய பேர் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதீங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து மிளகாயத்தோட ஸ்மெல் வந்து நல்லா போயிடும். ரொம்ப வந்து அந்த காரம் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் நெடியும் வந்து ஃபுல்லாக போயிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. யாருக்கெல்லாம் வந்து அதிகமாக தண்ணி வீட்டில் அதிகமான பேர் இருந்தால் அதிகமான தண்ணி ஆட் பண்ணிங்க. கொஞ்சம் இல்லை 2-3 பேர் தான் இருக்குன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா தொக்காக வந்த பிறகு சாப்பிடுங்க. இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 15 to 20 minutes, அந்தளவுக்குலாம் வேண்டாம், ஒரு 10 to 20 minutesக்குள்ளே பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும். நல்லா கொதித்த பிறகு வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்து எண்ணெய் மேலே வந்து பிரிஞ்சு வரணும். அவ்வளோதாங்க இன்றைக்கி ரெசிபி. ஈவினிங் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.